யார் போட்ட கொடி திரைப்படம் அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். சமுதாயத்துக்கான மாற்றத்தை எது மாற்றினாக்கா கல்வியும் கலையும் தான் வந்து சமுதாயத்துக்கான மாற்றத்தை உருவாக்குன்றதை வந்து அழுத்தமாக அந்த திரைப்படம் வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இயக்குனருக்கு ஒரு பெரும் கைத்தட்டல் தரலாம். இசையும் நல்லா சரியாக செஞ்சுருக்காங்க. காட்சிகள் ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக இருக்குது. இயற்கை சூழலை வந்து படம் பிடிச்சு காட்டும் விதமாக சிறப்பான காட்சிகள் அமைச்சிருக்காரு திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவார். அவருக்கும் வந்து நல்ல வாழ்த்துக்களை வரைப்பேன் சொல்லலாம். திரைப்படத்தோட மைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கிற மதங்களாலும் சாதியாலும் இந்த சமுதாயம் வந்து பிளவுபட்டு கிடக்கு. இன்னமும் இந்த சமுதாயத்தில் வந்து குடி மது போதை வந்து எவ்வளவு வந்து சமுதாயத்தில் பெரும் பாதிப்பை வந்து உருவாக்குது அப்படின்ற சூழல் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனக்காக வரும்போது தான் அந்த குடியோட பாதிப்பை வந்து உணர்வாங்க என்பதை திரைப்படம் வந்து காட்சிப்படுத்திருக்கு. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் வந்து அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு படைப்பாக வந்து இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நல்லா சிறப்பான நெறியாளியோடு செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு பள்ளி கல்வி மாணவர்களும் அவசியம் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டிய திரைப்படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். இயக்குனருக்கு ஒரு பெரும் கைத்தட்டல். கல்வியும் கலையும் தான் சமுதாயத்தை வந்து திறம்பட மாற்றம், வேறு எதுலேருந்து மாற்றம் வராதுன்னு சொல்லத்த அழுத்தமாக மீண்டும் மீண்டும் செஞ்சுருக்காரு. இயக்குனருக்கும் படக்குழு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய திரைப்படம். நன்றி, வணக்கம். யார் போட்ட கோடு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் படம் பேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு யார் இடையில போட்ட கோடு தான் இந்த வாழ்க்கையை ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது சம்மந்தமான படமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே சாதி அது இதெல்லாம் பேசும்போது ஒரு வன்முறை இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக முதல் விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள்லேருந்தே நம்ம ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பசுமரத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சிரும். ஸோ நம்ம இந்த விஷயத்த எல்லா குழந்தைகளையும் கூட்டின்னு வந்து காமிங்க. பசங்க மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியும். எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி சமுதாய விழிப்புணர்வு படங்களும் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கருத்து. ஸோ தயவு செஞ்சு வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்க வேண்டாம். சில சமுதாய விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வாத்தியார் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த அமைதியாகவே பண்ணியிருக்காரு. எப்பயுமே ஆக்ஷனு அந்த ஓவர் டைலாக்கு எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியான முகத்தோட ரொம்ப அமைதியான டைலாக். அவரை பார்த்தா கோவப்படுறவங்க கூட அமைதியாக இருப்பாங்க போல, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அட் த சேம் டைம்ஸ் வில்லன் அதாவது டேரக்டர் சாருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஃபெமிலியர் ஃபேஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அவர் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலாக அது கிளாமர் தான். நீங்கள் வெளியில் இருக்கும்போது ஏன்டா இதை வச்சாங்கன்னு தோணும். பட் படம் பார்க்கும்போது ஏன் அதை வச்சாங்கன்னு தோணும். ஸோ அந்த ட்ரிக்கு நீங்களே நேராக வந்து பாருங்கள்.